கமலஹாசன் ஏதோ பெரிய தியாகி போல, தமிழுக்கே அவர்தான் காப்பாளர் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள் முன்னிறுத்துகிறார். இன்று திருப்பூர் கிருஷ்ணன் மிக அழகாக ஒரு கட்டுரை தினமணியில் எழுதியிருக்கிறார். அன்பு மன்னிப்பு கேட்கும் என்று எழுதியிருக்கிறார். நானும் அதைத்தான் சொன்னேன். அன்பு மன்னிப்பு கேட்காது, அன்பு மன்னிப்பு கேட்காது. நீங்க வம்புல பண்றீங்க. ஏதோ நாங்கள் இதை சொன்னதனால் தமிழுக்கு, ஏன்னா கமலஹாசன் ஏதோ தமிழுக்கு ஆதரவானவர் போலவும் நாங்கள்லாம் தமிழுக்கு எதிரானவர்கள் போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். தமிழ் உணர்வு அதிகமாக உள்ளவர்கள் நாங்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு மொழியை சார்ந்தவர்கள் புண்பட்டு விடக்கூடாது என்பது தான் உண்மையான தமிழ் உணர்வாளர்கள். நம் தமிழ் மொழி அதைத்தான் சொல்கிறது. தமிழ் தாய் போன்றது. அந்த தாய் மற்ற மொழிகள் புண்படுத்துவதை நிச்சயமாக விரும்ப மாட்டாள். அதனால் இவர்கள் மற்ற மொழிகளை புண்படுத்துவதன் மூலம்தான் தன் தமிழ் பற்றை இவர்கள் சொல்வதன் மூலம் பற்றி எரிகிறது ஒரு மாநிலம். அதனால் நீங்கள் உங்கள் சுயலாபத்திற்காக உங்கள் படம் ஓட வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்ற ராஜ்யசபா சீட்டை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக மறுபடியும் இந்த மொழி அரசியலை செய்து இளைஞர்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இன்றைய காலகட்டத்தில் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டதா என்றால் இல்லை. இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் முழுமையான தீர்வு வரல. யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்னுமே முதலாக பதில் கிடைக்கல என்பதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதற்கு முந்தைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் எந்த அளவிற்கு இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா, கிளை தலைவர்கள் இருந்தா நாங்க பல கிளை தலைவர்கள்ட்ட பேசுவோம், 120 கிளை தலைவர் எனக்கு கீழே இருக்காங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா 120 கிளை தலைவர்கள்ட்ட அவர் பேசல. ஞானசேகரன் பேசின கிளை தலைவர்கிட்ட அவர் ஏன் பேசுறாரு? அப்ப அதற்கான முழுமையான தகவல்கள் இந்த தமிழகத்திற்கு தெரியப்பட வேண்டும். இன்னொன்று, மத்திய அரசை நாம் பாராட்டுகிறோம். இன்று ஆபரேஷன் செந்தூர் என்று உலகமே வியக்கும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை, தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான தாக்குதலை, தீவிரவாதிகளுக்கு மட்டுமே, எந்த விதத்திலும் பொதுமக்கள் பாதிப்படைந்து விடக்கூடாது என்று மிகப்பெரிய தாக்குதலை, தீவிரவாத கும்பல்களை, குடில்களை, தீவிரவாத இடங்களை அழிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். உலகமே வியக்கிறது. இவ்வளவு பெரிய போரை, இவ்வளவு பெரிய தாக்குதலை தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து தாக்கி பொதுமக்களை பாதுகாத்திருக்கிறார் என்றால் உலகத்திற்கே நீங்கள் வழிகாட்டி இருக்கிறீர்கள் என்று உலகமே பாராட்டுகிறது. அது மட்டுமல்ல, இன்று எதற்கெடுத்தாலும் ஸ்டாலின் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு மாற்றுக் கட்சியை சார்ந்தவரை, கனிமொழியை அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து உலகம் முழுவதும் சென்று நமது நாட்டை பற்றி பேச வைத்தது பாரத பிரதமருக்கு பெருமை. அதை சென்று சரியாக நடத்தினார் கனிமொழி அவர்கள். அவருக்கும் எனது பாராட்டுகள். ஆனால் அதே நேரத்தில் எந்த ஆபரேஷன் சிந்தூரை அவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் எடுத்து சென்றாரோ அந்த ஆபரேஷன் சிந்தூரை பற்றி அவர்கள் கட்சியின் பொதுக்குழுவில் எந்த ஒரு வார்த்தையும் இல்லை என்பது மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. ஆக நாட்டில் நல்லது நடந்தால் தயவு செய்து பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் முதலமைச்சர் அவர்களே. இன்னும் சொல்லப்போனா சாதிவாரி கணக்கெடுப்பு 94 ஆண்டுகளுக்கு பின்பு நடக்க இருக்கிறது. அது 2011 இவர்கள் கூட்டணி கட்சி நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிடவில்லை. ஆனால் 2021 நிச்சயமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்படவில்லை என்றால் கொரோனா பாதிப்பு. ஆனால் அதன் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு மரியாதைக்குரிய பிரதமர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அது 2027 மார்ச்ல நடக்கும்னா உடனே இது தமிழகத்தில் உள்ள இடங்களை குறைப்பது வெட்ட வெளிச்சமாகி விடுகிறது என்று சொல்கிறார். எல்லாவற்றிலும் குறை சொல்ல வேண்டாம் ஸ்டாலின் அவர்களே. உங்கள் கூட்டணியிலே இருக்கிற பினராயி விஜயன் அவர்கள் சென்று விழிஞ்சியம் துறைமுகத்துக்கு வரும்போது மரியாதைக்குரிய பாரத பிரதமரை வரவேற்கிறார். நேற்று அவர் நமது ரயில்வே அமைச்சரை பார்த்து சில திட்டங்களை கேட்டிருக்கிறார்கள். ஆக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால் மட்டுமே தமிழக மக்கள் பலன் தரும். ஆக இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தாமல் மோதல் போக்கை எப்பொழுதும் மேற்கொண்டு தமிழக நலனை ஸ்டாலின் புறக்கணிக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.